ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரிப்ளே பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் ட்ரிப்ளேலாம் எதுக்கு எஸ்டி பேனல் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசிபிக்கு ட்ரிப்பிங் கமெண்ட் இந்த ரிலே மூலிமா தான் போகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிலே நிறைய ரிலே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஓவர் கரண்ட் ரிலே அல்லது எர்த் ஃபால்ட் ரிலே யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆக்சிலரி ரிலே பார்த்தீங்கன்னா புக்கால்ஸு, அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அப்புறம் டிஸ்டன்ஸ் ரிலே, அப்புறம் டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரிலேலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு ஃபால்ட்டு அப்பான ட்ரிப்புக்கான கமெண்ட் டேரெக்டாக மாஸ்டர் ட்ரிப்பில் ஆன் பண்ணிவிட்டு அது மூலிமா சிங்கிள் கமெண்ட் டேரெக்டாக நம்மளுடைய விசிபிக்கு வரும். இன்கேஸ் நீங்கள் மாஸ்டர் ட்ரிப்லேலாம் இல்லைனா என்ன ஆகுனா, நம்மளுடைய மொத்த வயரையும் டேரெக்டாக லிங்க் பண்ணிவிட்டு இண்டிபெண்ட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எப்பயுமே மாஸ்டர் ட்ரிப்பில் ஆன் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்மளுடைய பிரேக்கர் ட்ரிப் கமெண்ட் கொடுக்கும். இன்கேஸ் நம்மளுடைய புக்கால்ஸ்லேயே நம்மளுக்கு இப்போ இன்கேஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னா நமக்கு அந்த பாப் அவுட் வெளியே அங்கேருந்து கமெண்ட் டேரெக்டாக மாஸ்டருக்கு வரும். மாஸ்டர்லேருந்து ட்ரிப் கமெண்ட் நம்மளுடைய விசிபிக்கு வரும். அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சரால் ட்ரிப் கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கமெண்ட் டேரெக்டாக நம்மளுடைய மாஸ்டருக்கு வரும். மாஸ்டர் மூலிமா நமக்கு சிங்கிள் கமெண்ட்டாக நமக்கு விசிபிக்கு இது போல் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வரும். அதே போல் நீங்கள் பிரேக்கர் ரீஸ்டோர் பண்ணணும் அல்லது மறுபடியும் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்பில் இருக்கக்கூடிய இந்த பாப் அவுட்டை நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபால்ட் இருக்கோ அதுக்கான இதையும் நம்ம ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் வைண்டிங் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கான இந்த பாப் அவுட் ரீசெட் பண்ணிவிட்டு தான் நம்ம பிரேக்கர் ஆன் பண்ண முடியும். இது போல் டேரெக்டாக மல்டிபிள் நம்பர் ஆஃப் ட்ரிப்பிங் கமெண்ட் டேரெக்டாக நம்ம விசிபிக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு ட்ரிப்பிங் காயில் தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல் மாஸ்டர் ட்ரிப்பில் ஆன் பண்ணி அது மூலியமாக ஒரே ஒரு கமெண்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய விசிபி ஆஃப் கமெண்ட் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நான் இதில் ஒரு வீடியோஸ்லாம் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிளியராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாஸ்டர் ட்ரிப்ளே பற்றி தெரியும். அதெல்லாம் சப்ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக மாஸ்டர் ட்ரிப்ளேலாம் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மாஸ்டர் ட்ரிப்ளே பற்றி பார்க்க போகிறோம். இது பேசிக்காக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெச்டி பேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனல், அப்புறம் சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்கமிங் கண்ட்ரோல் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ட்ரிப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலே யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோட ஸ்டாண்டர்ட் கோட் பார்த்தீங்கன்னா 86. ஓகேங்களா? எல்லா ரிலேவுமே ஒரு சம் நம்பரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன், டிஸ்டன்ஸ் ரிலே, அப்புறம் ஓவர் கரண்ட்டு, எர்த் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேக்கு எல்லாமே ஏஎன்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் இருக்குது. ஓகேங்களா? அந்த கோடு வச்சு தான் நம்மளுடைய ரிலேலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்ளுக்கான கோடு 86. ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்ளோடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க NONCன்னு சொல்லக்கூடிய 2 எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலே இருக்குது நிறைய. சப்போஸ் நீங்கள் 2 செட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்க மாதிரி ரிலே இருக்குது. அதெல்லாம் இது போல் சிங்கிள் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? அது பர்பஸை பொறுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரீசெட்டிங் நாப்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் ட்ரிப்பில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருக்கு ட்ரிப் கமெண்ட் இது வழியாக தான் போகும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் ரிலே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏபிபியோடைய ஒரு ப்ரொடக்ஷன் ரிலே, சப்போஸ் ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட் ரிலே யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய புக்கால்ஸ் ரிலே ட்ரிப்பு, அப்புறம் வைண்டிங் ஓவர் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அதுலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்லாம் இது ஆன் பண்ணி தான் இது வழியாக தான் நம்மளுடைய பிரேக்கர் ஆன் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக்காக உள்ள சப்போஸ் ட்ரிப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த ஃப்ளாக் கீழே இறங்கிடும். இதை நீங்கள் ரீசெட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு சர்க்யூட் பிரேக்கருமே ஆன் பண்ண முடியாத அளவுக்கு ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது போல் தான் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு புக்கால்ஸ் ரிலே, அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட் ரிலே, அதில் வரக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே இங்கே இப்படி தான் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து எல்லாத்தையும் லூப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய 86 ரிலே ஆன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ இன்டர்னல் ஃபால்ட் ஏற்பட்டு புக்கால்ஸ் ரிலே ஆப்ரேட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகுனா, இந்த பாசிட்டிவ் 110 வோல்ட் இங்கே நம்ம 86 ரிலே ஆப்ரேட் பண்ணும். இந்த 86 ரிலே ஆப்ரேட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு சிங்கிள் கமெண்ட் கோஸ் டு சர்க்யூட் பிரேக்கர். ஓகேங்களா? சப்போஸ் விசிபி ஆச்சுன்னா விசிபிக்கு போயிட்டு நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணி வச்சிடும்.
ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து இந்த பிரேக்கரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபால்ட்டை வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணணும். ஃபால்ட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த 86 ரிலேவுடைய ஃப்ளாகை வந்து நீங்கள் ரீசெட் பட்டன் கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு வந்து ரீசெட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஃபால்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணவே இல்லை, நான் வந்து இதை ரீசெட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா வந்து அந்த வோல்டேஜ் வந்து இங்கே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், அதனால் வந்து இது ரீசெட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த 86 ரிலே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து இது இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நீங்கள் சப்போஸ் புக்கால்ஸ் ரிலே, ஓவர் கரண்ட் ரிலே இருக்குது, அப்புறம் வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் மொத்தமாக எடுத்து போய் நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்யூட் பிரேக்கரில் எதுவுமே டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக இப்படி ஒரு லூப் பண்ணி 86 வந்து ஆன் பண்ணி நம்மளுடைய பிரேக்கர் வந்து சிங்கிள் கமெண்ட் கொடுத்து ஆன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ரிலேவே மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகுது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் ட்ரிப்ளே சர்க்யூட் சொல்லுவாங்க. அதோடைய இன்டர்னல் ஒயரிங் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படி தான் இருக்கும். நம்மளுடைய பேசிக் ரிலே மாதிரி தான் இருக்கும். பாசிட்டிவ் 110 வோல்ட் அப்புறம் நெகட்டிவ் 110 வோல்ட் வந்து இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து காமன் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு காமன் பண்ணியிருப்பாங்க. எப்போல்லாம் வந்து ஓவர் கரண்ட் அல்லது வந்து எர்த் ஃபால்ட், அப்புறம் புக்கால்ஸ் ரிலே, அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சர், அதுபோல் வந்து ஏதாச்சும் ட்ரிப் கமெண்ட் வந்துச்சுன்னா இந்த ரிலே ஆக்ட் ஆகி இது வழியாக வந்து நம்ம NONC சப்போஸ் நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க, பிரேக்கர் ட்ரிப்புக்கு வந்து இங்கே கமெண்ட் போங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கமெண்ட் போச்சுன்னா வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணி சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது. நான் வந்து பேசிக்காக வந்து நான் ஒரு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரிலே ஓகேங்களா. ABBயில் இருக்கக்கூடிய ஒன்றுடைய ஓவர் கரண்ட் அந்த எர்த் ஃபால்ட் ரிலே 11 kV இருக்கக்கூடிய ஒரு ரிலே யூனிட்டு. இது வந்து நம்மளுடைய புக்கால்ஸ் ரிலேவுடைய ஃபீட்பேக், அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சரு, அப்புறம் வந்து ஆயில் டெம்பரேச்சருக்கான இது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்ளே யூனிட் ஓகேங்களா. சப்போஸ் இதுலேருந்து இது ஆனாச்சுன்னா இதுக்கான கமெண்ட் வந்து இங்கே தான் வரும். இது ஆனாலும் சரி இதுக்கான கமெண்ட் இங்கே தான் வரும். இந்த ஆயில் டெம்பரேச்சரோட ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகி ஏதாவது ஃப்ளார் வந்தாலும் வந்து இங்கே வந்து கமெண்ட் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எர்த் ஃபால்ட் அப்புறம் வந்து ஓவர் கரண்ட் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இந்த ரிலேலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேவை தான் ஆன் பண்ணும். இந்த மாஸ்டர் ட்ரிப் ரிலே ஆன் பண்ணி இது வழியாக தான் வந்து நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் கமெண்ட் வந்து போகும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து மாஸ்டர் ட்ரிப் ரிலே வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் இதை ரீசெட் பண்ணணும்னா வந்து என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்து இதில் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளாக் பட்டன் அழுத்தினீங்கன்னா வந்து ரீசெட் ஆகிடும் ஓகேங்களா. ஃபால்ட்டு கிளியர் பண்ணாமல் நீங்கள் இதை ரீசெட் பண்ணவே முடியாது. ரீசெட் பண்ணாலும் வந்து அது வந்து ஹோல்ட் ஆகி நிற்காது ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோசம் நான் வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து காமிச்சிருக்கேன். ஒரு VCBயோடைய ஒயரிங் டயக்ராம் காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் மாஸ்டர் ட்ரிப்ளேக்கான காயில். இது நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கிராஃபிக்கெலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே வந்து ரிலேவோடைய ஃபீட்பேக் இது ஃபுல்லாகவே இது எல்லாமே நான் காமிச்ச டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபீட்பேக், புக்கால்ஸ் ரிலே, ஓவர் டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர் அதிகமாக தான் வரக்கூடிய ட்ரிப்பு, அதுபோல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே காமிச்சிருக்காங்கல்ல இந்த ரிலேக்கான சர்க்யூட்டில் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன் ட்ராயிங்கில் ஓகேங்களா. எப்போலாம் இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து காமனாக இப்படி தான் லூப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மாஸ்டர் ட்ரிப்ளேக்கான யூனிட்டு. இங்கே வந்து நெகட்டிவ் வந்து காமன் பண்ணியாச்சு. எப்போலாம் இந்த பிரேக்கர்லாம் இங்கே NO வந்து NC ஆகுதோ ஃபால்ட் ஏற்பட்டு அப்போ வந்து நமக்கு வந்து கமெண்ட் போய் நம்மளுடைய சர்க்யூட்டை வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து மாஸ்டர் ட்ரிப்ளேவுடைய வேலை. அது இல்லாமல் நம்ம வந்து சிமுலேஷனில் போய் பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்க. இந்த சிமுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக காமிச்சிருக்கோம். இந்த இதை பார்த்தனாலே வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக புரிஞ்சிடும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய ஃபீட்பேக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் ஓவர் கரண்ட் ட்ரிப்பு, அப்புறம் வந்து எர்த் ஃபால்ட் ட்ரிப்பு, அந்த லைன் எல்லாத்தையும் வந்து இப்படி தான் வந்து ஒரு NO வழியாக போட்டு மாஸ்டர் ட்ரிப்ளேக்கு வந்து காமனாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வைண்டிங் டெம்பரேச்சர் இது வந்து காமன் பண்ணியிருக்காங்க, புக்கால்ஸ் ரிலேயோட ட்ரிப்பையும் வந்து காமன் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் இந்த ஃபீட்பேக்லாம் ஆன் ஆகுதோ அப்போ வந்து மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து ஆன் ஆகிடும். மாஸ்டர் ட்ரிப்ளே ஆன் ஆச்சுன்னா என்னென்னா நமக்கு வந்து இங்கே ரிலே வந்து ஆன் ஆகி சர்க்யூட் பிரேக்கருக்கு வந்து ட்ரிப் கமெண்ட் போயிடும் ஓகேங்களா. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பேசிக்காக காட்டுறேன், அதை பாருங்கள். சப்போஸ் நான் வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கரில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏதோ பெரிய ஃபால்ட் ஆகிடுச்சு, ஷார்ட் சர்க்யூட் அல்லது வந்து ஓவர் கரண்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த ஃபீட்பேக் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகுனா நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து ஆன் ஆகிடுச்சிங்களா, இதோட ஃபீட்பேக் வழியாக வந்து என்ன ஆகுனா நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் கமெண்ட் போகும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து ஒர்க் ஆகுது. சப்போஸ் எர்த் ஃபால்ட் ஏற்பட்டிருக்கலாம், அப்புறம் வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப் ஏற்பட்டிருக்கலாம், அப்புறம் வந்து புக்கால்ஸ் ரிலே ட்ரிப், எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலுமே வந்து இப்படி தான் வந்து மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து ஆன் ஆகும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா, புக்கால்ஸ் ரிலே ட்ரிப் வந்து கமெண்ட் வந்துடுச்சு, மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து ஆன்லேயே இருக்குது. நமக்கு வந்து சர்க்யூட் பிரேக்கான ட்ரிப் கமெண்ட் வந்து போயிடுச்சு ஓகேங்களா. இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் எப்போ இந்த மாஸ்டர் ட்ரிப்ளே அந்த ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ண, சப்போஸ் நான் வந்து புக்கால்ஸ் ரிலேக்கான ஃபால்ட் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த ஃப்ளாகை போய்ட்டு நம்ம மேலெலாம் ஆன் பண்ணி அழுத்தினீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரீசெட் ஆகிடும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து மாஸ்டர் ட்ரிப்ளே வந்து ஒர்க் ஆகுது. ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ரிலே இருக்குது அதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.